கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 42 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. முதலிடத்தில் ஜிடி, இரண்டாம் இடத்தில் டிசி, மூன்றாம் இடத்தில் ஆர்சிபி நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக 12 பாயிண்ட்டுகளில் உட்காந்துட்டாங்க. நான்காம் இடத்துல மும்பை இந்தியன்ஸும், அஞ்சாம் இடத்துல பிபிகேஎஸ், ஆறாம் இடத்துல எல்எஸ்சி தலா 10 பாயிண்டில் இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த 3 பேர்த்துக்குள்ளே தான் அதிகப்படியான போட்டிகள் இருக்கும். மேலே இருக்க 3 பேர் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்ட மாதிரி தான் இருக்கிறது. ஏதாவது பெரிய இது நடந்தால் தான் மாறுமே தவிர மற்ற மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு டோர்னமெண்ட்டை லைவாக வச்சுக்கணும்னா இன்றைக்கி நடக்கிற போட்டிக்கு ரொம்ப முக்கியம் சிஎஸ்கேவுக்கு. ஏன்னா கடைசி இடத்துல இருக்குது. டாப் ஆஃப் த பிலோ டேபிள் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சுக்கும் 10ஆம் இடத்துல இருக்க சிஎஸ்கேவுக்கும் நடக்கிறது போட்டி. இதில் சிஎஸ்கே ஒருவேளை ஜெயித்தாங்கன்னா தொடர்ச்சியாக மீண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. இதிலே தோற்றுட்டாங்கன்னா நம்பிக்கையை விட்டுற வேண்டிதான் அப்படிங்கிறத சொல்லணும். மேலே இருக்கிறவங்கள தான் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் மும்பை இந்தியன்ஸு, பஞ்சாப், எல்எஸ்ஜி இது 3 பேர்த்தில் மும்பை இந்தியன்ஸு கொஞ்சம் கூடுதல் பலமாக பார்க்கப்படுது மீண்டு வந்த அணிகளில். ஆர்சிபி, டிசி, ஜிடி ஆல்ரெடி இருக்கிறனால அந்த 4ஆம் இடத்துக்கான போட்டி தான் கொஞ்சம் இப்போதைக்கு நடக்க போகிறது. டோர்னமெண்ட்டு கீழே இருக்கவங்க ஜெயித்தா லைவாக இருக்கும், இல்லைன்னா ஒன் சைடாக போயிடும். நேற்றைய போட்டியில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நேற்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 நல்ல சிறப்பாக இருந்தது. ரன் வேட்டைகள் கொடுத்தாங்க 2 அணிகளும். அதில் நம்ம ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட், சுயாஸ் சர்மா, எஸ் தயால்லாம் சிறப்பு செயல்படுவாங்கன்னு சொன்னோம். அதில் பில் சால்ட்டு மட்டும்தான் நல்லா விளாண்டுருந்தார். 26 ரன்கள் அடிச்சிருந்தார். கோலி தொடர்ந்து நல்ல ஃபார்முக்கு வர்றது அந்த ஆர்சிபிக்கு பலம். 70 ரன் அடிச்சிருந்தார். படிக்கலும் ஃபார்முக்கு வர்றது பலம். 50 ரன் அடிச்சிருந்தார். டிம் டேவிட்டு கடைசியில் 23 ரன்கள் அடிச்சிருந்தார். ஜிதேஷ் சர்மா நம்ம கணித்த வீரர்கள், அது பில் சால்ட்டு 26, 20 தான் அடித்தாங்க. மற்றவங்களாம் நம்ம கணிக்கலைனாலும் கூட அவங்க அந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஸோ பேட்டிங் யூனிட்டை பொறுத்தளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க நேற்று. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும். அப்படியே டேர்ன் பண்ணார். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு 12 ஓவரில் தெரிஞ்சது. அவர் கடைசியில் அவர் போட்ட 2 ஓவர் அப்படியே கேமை மாற்றுச்சு. ஜாஸ் ஹேசல்வுட் போட்டது 4. நம்மளும் கணிச்சிருந்தோம் ஏற்கனவே இவர் நல்லா பண்ணுவார்னு. 4 ஓவருக்கு 4 விக்கெட்டு 33 ரன்கள் கொடுத்தாலும் கூட விக்கெட்டு நல்ல விக்கெட் எடுத்தார். எஸ் தயால் 1 விக்கெட் எடுத்தார். சுயாஸ் சர்மா ரன்கள் கண்ட்ரோல் பண்ணார் நம்ம கணிச்சதில். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், நித்தீஷ் ராணா, ரியான் பராக், சந்தீப் சர்மா, ஜோப்ரா ஆர்ச்சர், வனிந்து ஹசரங்கா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ரன்கள் அடித்தார். 49 ரன்கள் அடித்தார். ஒரு ரன்னில் 50 தவற விட்டார். அவரை ஃபினிஷ் பண்ணி தரமாட்டார். இது வரைக்குமே கிட்டத்தட்ட நல்ல ஆட்டங்கள் விளையாண்டுருந்தாலும் ஃபினிஷ் பண்ணி தர முடியல. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒன்றுமே சோபிக்கலை. துருவ் ஜுரேல், ஹெட்மேயர்லாம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி துருவ் ஜுரேல் ஓரளவுக்கு நல்லா விளாண்டார். ஆனால் அவருமே அவ்வளோ தூரம் விளாண்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து வந்திருந்தாருன்னா நல்ல பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். 14 கோடி ரூபாய்க்கு தக்க வச்சதுக்கு வாய்ப்பு. இந்த ஜுரேல் மற்றும் ஹெட்மேயர் அணி நிர்வாகத்தினால தான் ராஜஸ்தான் அணியே கெட்டு போச்சுன்னு சொல்லணும். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நல்ல ஒரு துடிப்புள்ள பல வீரர்களை விட்டுட்டு அவங்க எடுத்து வச்சதே ஆக்ஷன் நடந்துக்கிட்டது எல்லாமே மோசமாக இருக்குது. அதே போல் ஆர்ஆர் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஜோப்ரா ஆர்ச்சர் நல்லா பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். 1 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் நல்ல பவுலிங் தான் போட்டிருந்தார். சந்தீப் சர்மா நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஆனால் ரன்கள் போயிடுது ஒரு ஓவரில். அந்த ரன் முதல்லாம் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுப்பார். இப்போ ரன்களையும் கொடுத்துட்றாரு. அதனால தான் ஒரு பாதகமாக இருக்குது சந்தீப் சர்மா பொறுத்தளவுக்கு. ஹசரங்கா 1 விக்கெட்டு 30 ரன் எடுத்தார். அதனால தான் தோத்தாங்க இந்த அணி. சரி, இன்றைய போட்டி சென்னைக்கும் எஸ்ஆர்ஹெச் அணிக்கும் இடையில் நடக்கிறது. சென்னை சொந்த மைதானத்தில் நடக்கிறது. இந்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் டோர்னமெண்ட்டில் தொடர்ந்து லைவாக இருக்க முடியும் சென்னை அணி. வால்வாசாவா போட்டி தான் 2 பேர்த்துக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. இதற்கு முன்பாக 2 பேரும் பார்த்திங்கன்னா 21 முறை மோதியிருக்காங்க. அதில் அதிக டாமினண்ட்டு சிஎஸ்கே தான் பண்ணியிருக்கு. 15 முறை ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 6 முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது தான் கடந்த கால வரலாறு.
அது சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு 223 ரன்கள் அதிகபட்சமாக இந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக அடிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்கு எதிராக 192 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா 300 அடிக்கக்கூடிய அணியாக இருந்தாலும் கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக கம்மியாக சுருள்றதும் 2 பேரும் ஈக்குவலாக 132 134 ரன் அளவில் தான் சுருள்றாங்க. ஸோ இந்த போட்டி ரொம்ப பலம் வாய்ந்த போட்டியாக இருக்க போகுது. அது சிஎஸ்கேவுக்கு சாதகம். அணி பெயர் நியூமராலஜி. அணி பெயர் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துங்கிறது பார்த்திங்கன்னா நியூமராலஜி 1, பிரமிடியன் 7 பேடாக வருகிறது. அது அந்த அணிக்கு சிறப்பான அமைப்பாக இல்லை. அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு நியூமராலஜியும் பிரமிடியனும் சிறப்பாக வருது. அது அந்த அணிக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பேர் நல்லா இருக்கின்றதுனால இந்த செக்மெண்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சாதகமாக தெரிகிறது. கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா MS தோனி 3-6 வர்றாரு. நியூமராலஜி 3, பிரமிடியன் 6. அது வெரி குட்டுன்ற அமைப்பில் இருக்கிறதுனால MS தோனியோட கேப்டன்சி நல்லா தான் இருக்க போகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. பேட் கமின்ஸை பொறுத்தளவுக்கு அவருக்கு 3-5 வருது. அது மீடியமாக இருக்கிறது. அப்போ பேட் கமின்ஸை விட கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு MS தோனிக்கு இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டோட வின்னர் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லலாம். இன்றைய லக்கி அப்படின்னு பார்க்கும்பொழுது 43வது போட்டி ஏற்கனவே நம்ம கணிச்சு வச்சுருந்தோம். சிஎஸ்கேக்கு தான் பலமாக சேர்த்துருக்கு. அதுவும் ஈக்குவல் டு வேறு போட்டிருக்கோம். ரொம்ப பரபரப்பாக இருந்து சிஎஸ்கே வெற்றி கொள்ளும். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுடைய தலைமையில் விரையாதிபதி உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனாலும் அந்த அதிபதி கதிர் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சோடைய அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனால் பொன் வந்து நோக்கி வருது. லாபாதிபதியே தலைமையில் வந்து உட்கார்றது, அதுவும் சேய் கூடையே வர்றதுனால எஸ்ஆர்ஹெச்சை அதிரடியாக வால்வாசாவாக அதிரடியாக விட போகிறாங்க. என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் சிஎஸ்கேவுக்கு இருக்கிறதுனால அப்படி விளையாட போகிறாங்க. அது ஒரு வகையில் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கேவுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறதும் சிறப்பான அமைப்பு இல்லை. அந்த லாபாதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடிய மால் 5ஆம் இடத்துல இருக்கிறது இருந்து அவர் வீட்டை பார்த்தாலுமே இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுடைய அதிபதி அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் உச்சமாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதி நீச்சமாக இருக்கிறது அவரது சிறப்பு இல்லை. அப்போ சிஎஸ்கேவுடைய உச்சமாக இருந்தாலும் அவரு நீச்சமாகுது. இருந்தாலும் சன்ரைசர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அப்போ சிஎஸ்கேவுக்கு சாதகம் இது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷன்லேயும் சிஎஸ்கே வின் பண்ணுது. ஜாமக்கோல் தவிர ஜாமக்கோல் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலமாக இருக்குது. அப்போ 6க்கு 5 வந்து நம்ம சிஎஸ்கே வெற்றி பெறுவதும் உள்ளூர் மைதானத்தில் விளையாடுறதும் அது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மீண்டு வர்றதுக்கான போட்டியாக இருக்கிறதுனாலையும் MS தோனி அந்த அணியை க்ரூம் பண்ணுறதுக்கு இளம் வீரர்களை இறக்கி விட்டுருக்கிறதுனாலையும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம சொல்லிக்க கடமைப்படுறேன். சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கேவில் சைக் ரசீது, ஆயுஷ் மாத்ரே, வன்ஷ் பெடி இவர் நல்ல பேட்ஸ்மேன்றாங்க. வந்தாருன்னா சிறப்பாக செயல்படுவார். நூர் அகமது, கலீல் அகமது, சாம் கரன் இவங்களாம் இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, கென்ரிச் கிளாசன், அனிகேட் வர்மா, பேட் கமின்ஸ், ஜீசன் அன்சாரி, ஈசன் மலிங்கா இவங்களாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீள் பார்வை 42 போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கின்றன. 42 போட்டியில் அதே 19 போட்டியில் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ 45 வெற்றி சதவீதம் அப்படிங்கிறத தொடர்ந்து தீர்மானித்து வந்துட்ருக்கோம். ஜாதகம் பார்க்க படிக்க அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.